வலியின் வலியை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே, அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே மற்றவர்களின் வலிகளுக்கு வழி சொல்லத் தெரியும். எந்த வலிகளையும் உணராதவர்களுக்கு, உணர்ந்து கொள்ளாதவர்களுக்கு பழிகளை மட்டும்தான் சொல்லத் தெரியும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அவசரப்பட்டு இதை தள்ளிவிட்டு போய்விடாதே என் பிரியமே. உன்னை தேடி உனக்காகவே நல்ல கருத்துக்களை சொல்ல உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த முறையும் என்னை தவிர்த்துவிட்டு பின் புலம்பிக் கொண்டே இருக்காதே. ஆம் என் குழந்தா, எல்லோரையும் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையுமே அப்படியே நம்பிவிடாதே. பழகுகின்ற எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது என்பது ஒரு விதமான பலவீனம்தான் என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தையே, போலியானவர்கள் யார் என்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும். எந்த உறவாக இருந்தாலும் அதில் நீ உண்மையாக பாசம் வைத்தால் மட்டும்தான், நீ விலகி நின்றாலும் கூட அது உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் அந்த உறவு. என் அன்பு பிரியமே, 1000 பேர் ஒரு போட்டியில் கலந்து கொண்டாலும் கூட ஏன் ஒரே 1% பேர் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை என்றாவது சிந்தித்திருக்கிறாயா? அதே போல் வெற்றி பெறுபவர்கள் ஒரு சில பேர்தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் ஏன் தோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறாயா என் குழந்தையே? அந்த சிந்தனை உன் மனதிற்குள் எழுந்தால், ஏன் 1% பேர் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் என்ற சிந்தனை உன் மனதில் எழுந்தால், இதோ உனக்கான இந்த கதை உனக்கு தெளிவாக புரிய வைக்கும். அதை புரிய வைக்கும் விதமாக ஒரு கதையை சொல்கிறேன், கேட்டுப்பார் என் குழந்தா. ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த துறவியை சந்திப்பதற்காக தினமுமே பல பேர் வந்து தங்களுடைய குழப்பம் தீர அந்த துறவியிடம் பதில் பெற்று கொண்டு போவார்கள். அப்படி ஒரு சமயம் ஒரு மனிதர் அந்த துறவியை சந்திப்பதற்காக வந்தார். அந்த மனிதர் துறவியை பார்த்து அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அனைத்தையும் சொல்லிவிட்டு அதற்கான தீர்வு என்ன என்பதை அந்த துறவியிடம் கேட்பதற்காக அந்த மனிதர் அந்த துறவியை தேடி வந்தார். உடனே அந்த துறவி அந்த மனிதரை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும், என்ன பிரச்சனை, கேள், அதற்கான முடிவை நான் உனக்கு தருகிறேன் என்று அந்த துறவி அந்த மனிதரை பார்த்து கேட்டார். உடனே அந்த மனிதர், என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அனைத்துமே இருந்து கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், என்னால் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த வேலையை முழுவதுமாக என்னால் முடிக்க முடியவே இல்லை. நான் ஒரு தொழில் துவங்கினேன் என்றால் அந்த தொழிலை என்னுடைய நண்பர்களை நம்பி ஆரம்பித்தேன். ஆனாலும் அந்த தொழிலை என்னால் முழுவதுமாக நடத்த முடியாமல் அதை அப்படியே கைவிட வேண்டியதாக இருக்கிறது. இந்த மாதிரி பல வேலைகள் என்னுடைய உறவினர்கள் மீண்டும் என்னுடைய நண்பர்களை நம்பி பல வேலைகளை நான் ஆரம்பித்தேன். ஆனாலும் எதையுமே என்னால் முழுவதுமாக ஈடுபட முடியவில்லை. என்னால் சரிவர செய்யவும் முடியவில்லை. இதனால் எனக்கு மிக மிக மன உளைச்சலாக இருக்கிறது. என்ன பண்றது என்றே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு மிக கவலையாக துறவியை பார்த்து பேசிக்கொண்டிருந்தார் அந்த மனிதர். இதை அனைத்தையும் கேட்டுவிட்ட அந்த துறவி, மனிதா, உன்னுடைய பிரச்சனை என்ன என்று எனக்கு தெளிவாகவே புரிந்துவிட்டது. உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை நான் உனக்கு தீர்க்கமாக சொல்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய கதையையும் நான் உனக்கு சொல்கிறேன். அதை முதலில் கேட்டுவிடு. பின் உன் பிரச்சனைக்கான தீர்வை நீயே தேடிக்கொள்வாய் என்று சொன்னாராம் அந்த துறவி. அதை சொல்லிவிட்டு கதையையும் கூற ஆரம்பித்தார் துறவி. முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார்.
அந்த விவசாயி அங்கு இருக்கும் எல்லோ மக்களும் அங்க நிறைய மக்கள் வந்து விவசாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிலத்தில் பலவிதமான பயிர்கள் போட்டிருந்தார்கள். அந்த விவசாயியும் அவருடைய நிலத்தில் நெல் பயிர் போட்டிருந்தார். அப்பொழுது எல்லா நெல்லும் நன்றாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. அந்த சமயம் ஒரு சிறிய சிட்டுக்குருவி வந்து அந்த இடத்தில் ஒரு கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நெல் பயிருக்கு நடுவில் அங்கு இருக்கிற சருகுகள், அப்புறம் நெல் பயிர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்து வந்து அந்த நெல் வயலுக்கு நடுவில் அந்த குருவி ஒரு சிறிய கூடு ஒன்று கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த கூட்டில் 2 முட்டைகளுமே வந்தது. அப்படியே நாளடைவில் கொஞ்ச நாள் கழிந்து அந்த 2 முட்டைகளுமே புரிந்து 2 சின்ன குருவி குஞ்சுகள் வந்து அங்கு உருவாகியிருந்தது. இப்பொழுது தாய் குருவி தினமும் போய் சாப்பாடு எடுத்து வந்து அந்த சிறிய குருவிகளுக்கு கொடுத்து கொண்டு இருந்தது. இது வாடிக்கையாக நடந்து வந்தது. இப்படியே ஒரு நாள் போய்க்கொண்டே இருக்கும் பொழுது அந்த சின்ன குருவி குஞ்சுகள் நன்றாக வளர்ந்து பறக்குவதற்கு தயாராக இருக்கும் நிலைமையில் இன்னும் பறக்குவதற்கு சரியானபடி பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்தது. அந்த சமயம் அந்த விவசாயி அந்த பக்கமாக வந்தார். வந்தவர் பேசிக்கொண்டே இருந்தார். அது என்னவென்றால், இந்த நெற்பயிர்களெல்லாம் நன்றாக வளர்த்து விட்டது, நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ண வேண்டும், என்னுடைய சொந்தக்காரர்கிட்ட சொல்லி இருக்கேன், அவர் வந்து கண்டிப்பாக நாளை அதை அறுவடை பண்ணிவிடுவார் என்று சொல்லிவிட்டு சென்றார். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சின்ன குருவிகளுக்கு மிகவும் மனம் வருந்திவிட்டது. மாலை வேளையில் தன்னுடைய தாய் குருவி வந்ததும் கவலையாக இருந்த தன்னுடைய சின்ன குருவியை பார்த்து என்னவாயிற்று என்று கேட்டது அந்த தாய்க்குருவி. உடனே அந்த சின்ன குருவி நடந்தது அனைத்தையும் சொன்னது. விவசாயி வந்தார். நாளை அறுவடைக்கு தயாராகிவிட்ட நெற்பயிர்களை அறுக்கப் போவதாகவும் அவருடைய உறவினர்கள் ஒருவர் வந்து நெற்பயிரை அறுத்து கொள்ள முடிவு செய்துவிட்டார் என்றும், நாம் இனி இந்த வயலில் வாழ முடியாது, நாம் வேறு இடம்தான் போக வேண்டும் என்று கவலையாக சொன்னது. இதை கேட்ட தாய்க்குருவி, நாளை கண்டிப்பாக அறுவடை நடக்காது, தைரியமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை பார்த்தது தாய்க்குருவி. இதை பார்த்த சின்ன குருவிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மறுநாளும் வந்தது. வழக்கம் போல தாய்க்குருவி இரை தேடி சென்றது. சின்ன குருவிகள் இரண்டும் பயத்தோடே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் தாய்க்குருவி சொன்னது போல அன்று அறுவடைக்கு யாருமே வரவில்லை. மாலை நேரத்தில் விவசாயி மீண்டும் வந்தார். இன்று என்னுடைய உறவினர் வரவில்லை, நாளை கண்டிப்பாக இந்த பயிரை அறுவடை செய்ய வேண்டும், நான் என்னுடைய நண்பரிடம் சொல்லி வைத்திருக்கிறேன், நாளை கண்டிப்பாக அறுவடை முடிந்துவிடும் என்று மற்றொரு நண்பரிடம் சொல்லி கொண்டிருந்தார். இதை கேட்ட சின்ன குருவிகளுக்கு மீண்டும் பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. தாய்க்குருவி வந்தவுடன் நடந்த விஷயம் அனைத்தையும் சொன்னது. மீண்டும் தாய்க்குருவி, நாளையும் அறுவடை ஆகாது, தைரியமாக சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னது. இதை கேட்ட சின்ன குருவிகளுக்கு மீண்டும் குழப்பமாகி போனது. மறுநாளும் வந்தது. அறுவடை ஆகவில்லை. அன்றைய நாளும் மாலை நேரத்தில் மீண்டும் விவசாயி வந்தார். எப்படியாவது இந்த நெற்பயிரை அறுவடை செய்தே ஆக வேண்டும், உறவினர்களை நம்பினேன், அவர்கள் வரவில்லை, அதே போல என்னுடைய நண்பரையும் நம்பினேன், அவரும் வந்து எனக்கு அறுவடை செய்யவில்லை, நாளை கண்டிப்பாக இதை அறுவடை செய்தே ஆக வேண்டும், நானே களத்தில் இறங்கப் போகிறேன், எப்படியாவது இது அனைத்தையும் நானே அறுவடை செய்ய போகிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே வாய்விட்டு சொன்னாராம் அந்த விவசாயி. இதை கேட்ட சின்ன குருவிகள் மாலை நேரத்தில் வந்த தாய்க்குருவியிடம் அதை சொன்னது. இதை கேட்டவுடன் தாய்க்குருவிக்கு சற்றும் பயம் வந்தது. அப்படியென்றால் நாம் இந்த இடத்தை காலி செய்ய வேண்டியதுதான், நிச்சயமாக நாளை அறுவடை ஆகிவிடும் என்று சொன்னது. அதே போல மறுநாள் அறுவடையும் ஆகியது. அந்த விவசாயி அனைத்து நெற்பயிரையும் அறுவடை செய்து முடித்தார். குருவிகளும் தங்களுடைய கூட்டை
அப்படியே விட்டுவிட்டு வேறு இடம் சென்று அங்கு அழகான ஒரு கூடு கட்டி சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தது என்று தன்னுடைய கதையை முடித்தார் அந்த துறவி. கதையை கூறிவிட்டு அந்த மனிதரை பார்த்து, இந்த கதையிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது என்று கேட்டாராம் அந்த துறவி. உடனே அந்த மனிதர், இந்த கதையிலிருந்து எனக்கு எதுவும் சொல்வதற்கு இல்லை, நீங்களே சற்று விளக்கமாக எனக்கு கூறிவிடுங்கள் என்று சொன்னாராம் அந்த மனிதர். உடனே துறவி அதற்கான தீர்வை சொல்ல ஆரம்பிக்கிறார். மனிதரே, எப்பொழுது மற்றவர்களை நம்பி உன்னுடைய வேலைகளை நீ செய்கிறாயோ, அதே போல மற்றவர்களை நம்பி உன்னுடைய கனவுகளை நீ செயல்படுத்துகிறாயோ, அந்த சமயங்களில் கண்டிப்பாக அந்த வேலைகள் எதுவுமே நிறைவேறாமல் போய்விடும், உன்னுடைய கனவுகளும் கைகூடாமல் போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுது உன்னை நம்பி, உன்னை மட்டுமே நம்பி, உன்னுடைய பலத்தை மட்டுமே நம்பி நீ ஒரு செயலில் இறங்கிறாயோ, உன்னுடைய கனவுகளை முடிக்க அதற்கான முயற்சிகளை செய்கிறாயோ, அப்பொழுதுதான் அதில் முழு சதவீதமான வெற்றியை உன்னால் உணர முடியும். இதுதான் வெற்றியின் இரகசியம் என்று சொல்கிறார் அந்த துறவி. அந்த வேலை அப்பொழுதுதான் பூர்த்தியாகும், நீ நினைக்கின்ற விஷயங்களும் நடக்கும் என்பதை இந்த கதையில் வர்ற மாதிரி விவசாயி மற்றவர்களை நம்பிக்கொண்டே இருந்தாரென்றால் கண்டிப்பாக அந்த நெற்பயிரை அறுவடை செய்திருக்கவே முடியாது. ஆனால் கடைசி நாள் அவரே அறுவடை பண்ண வேண்டும் என்று முடிவு செய்ததால்தான் அந்த தாய் குருவி அந்த குருவி குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு வேறு இடத்திற்கு போய்விட்டது. அதனால் ஞாபகம் வைத்துக்கொள், நீ எந்த ஒரு செயலை ஈடுபாடோடு செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து மற்றவர்களை நம்பி இறங்காமல் நீயே செய்ய முடிவு எடுக்கிறாயோ, அந்த வேலை கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நம் கனவுகளுக்கு, உன்னுடைய கனவுகளுக்கு நீ எப்பொழுது காரணகர்த்தாவாக ஆகிறாயோ, அப்பொழுது உன்னுடைய கனவுகள் நிச்சயமாக ஜெயிக்கும், நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்று சொல்லி முடித்தாராம் அந்த துறவி. இது உன்னுடைய வேலை, இது உன்னுடைய கனவு என்று முடிவு செய்து அந்த வேலையில் நம்பிக்கையோடு தீர்மானமான எண்ணத்தோடு இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக வெற்றி பெறுபவர்களின் 1% நீயும் இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய நம்பிக்கையே உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. சாயப்பாயிருக்க உனக்கு எதற்குமே பயமே வேண்டாம், நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. இனி வரப்போகும் நாட்களில் உன் வாழ்வில் பல மாற்றங்களையும் பல அதிசயத்தக்க நிகழ்வுகளையும் சந்திக்கப் போகிறாய். நான் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். புது வழியை உனக்காகவே நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அந்த வழி உன் கண்களுக்கு தெரியும்படி நான் அதை உன்னிடம் திருப்பியும் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய, விரும்பியதை அடைய, தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள புதிய புதிய வழிகளை கண்டுபிடிக்கப் போகிறாய். அதற்கு அனைத்துமாக உன்னப்பா உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். உன்னுடைய நீண்ட நெடுகால காத்திருப்பெல்லாம் மிக சுபமாக முடியப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து. இது நாள் வரை நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா, நம் வாழ்க்கையில் இது நிகழாதா என்று நீ காத்திருந்த ஒன்று மிக சுலபமாகவே உன் கைகளில் சேரப்போகிறது. சர்வ நிச்சயமாக நான் உனக்கு வாக்கு அளிக்கிறேன். உனது கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வெற்றியை மிக சுலபமாக அடைய தன்னம்பிக்கையை உன்னுள் அதிகரிக்க செய்ய வேண்டும். தன்னம்பிக்கையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன். தெளிவாக கேட்டுக்கொள்கிறாயா?
உன்னை நீயே முதலில் உயர்வாக எண்ணிக்கொள். எந்த சூழலையும் சமாளிக்க முடியும், என்னால் தாண்டி வர முடியும் என்ற துணிச்சல் உன் மனதில் முதலில் பிறக்க வேண்டும். இவை இரண்டும் நடக்க நீ அறிந்து கொண்டு உன்னிடம் உள்ள குறைகளை களைய முனைய வேண்டும். உன்னிடம் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைகளையெல்லாம் களைந்து நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் உன் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். உன் மனதை வருத்தும் நிகழ்வுகளையோ மனிதர்களையோ ஒதுக்கிவிட்டு புதிய வாழ்விற்கான தேவைகளை எண்ணிக்கொண்டே இருக்கலாம். அதுதான் தன்னம்பிக்கையின் முதல் அடியாகவே இருக்கும். நீ முன்னெடுத்து வைக்கும் அடி அளவில் சிறிதாக இருந்தாலும் கூட அதுவே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். உன் வருங்காலம் எத்தனை உன்னை பயமுறுத்தினாலும் முயற்சியை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உன் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் உன்னையே பாராட்டிக் கொள்ள கற்றுக்கொள். மற்றவர்களது வார்த்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளித்தால் அவை சாதகமாக கிடைக்கவில்லை என்றும் பொழுது தன்னம்பிக்கை உடைந்துவிடும். அதற்கு பதிலாக உன்னை நீயே உற்சாகப்படுத்திக் கொண்டால் அதுவே தன்னம்பிக்கை நீடிக்க மிக சிறந்த வழியாகவே இருக்கும். உனக்குள் இருக்கும் கவலைகளை முதலில் மறக்க செய்ய வேண்டும். அதுதான் உன் வாழ்வில் உன்னை நிம்மதியான பாதைக்கு அழைத்து செல்லும். நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில் குழப்பமோ கவலையோ வேண்டவே வேண்டாம். என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை குறைகிறது என்று நீ நினைக்கும் தருவாயில் உன் வழியில் நான் உன் சாயி தேவா செயல்படத் துவங்குவேன். அந்த நேரத்தில் நான் உன் அருகில் நிச்சயமாக இருப்பேன். நம்பிக்கை இழக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். பந்தய கோட்டிற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம்தான் வித்தியாசம் இருக்கிறது என்று மனதில் நினைத்துப்பார். அந்த தருணத்தில்தான் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்கும் மனநிலை, சக்தியில்லாத சூழ்நிலை உருவாகும். அதை முதலில் கவனத்திற்கு எடுத்துக்கொள். உனக்கான சக்தியாய், உனக்கான அனைத்துமாய் உன்னிடத்தில் நான் இருந்து உனக்கு பலத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லாம் நல்லபடியாக அமைய போகிறது என்பதை உனக்கு நான் சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல், உனக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயி தேவாவிற்கு? நம்பிக்கையோடு இரு. உனக்கான ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய். சாயப்பா உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய, விரும்பியதை அடைய, தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள புதிய புதிய வழிகளை கண்டுபிடிக்கப் போகிறாய். அதற்கு அனைத்துமாக உன்னப்பா உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். உன்னுடைய நீண்ட நெடுகால காத்திருப்பெல்லாம் மிக சுபமாக முடியப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து. எனவே நீ பயப்படுவதற்கு எதுவுமே இங்கு இல்லை. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன்.
வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை. அவர்கள் நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து எப்படி முன்னேற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படு. கண்மணியே, உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் எதிலையுமே அலட்சிய போக்கோடு இருக்கும் உன் மனதையும் பக்குவமே படாமல் இருக்கும் உனது அறிவையும் முதலில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உனக்காகவே வர காத்து கொண்டு இருக்காது. நீதான் அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயிதேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின்
நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன்.